எல்லாருக்கும் சண்டே வணக்கம். எல்லாம் என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டேன்றவசி கறி சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஊர் சுத்த கிளம்பிட்டீங்களா? ஏன் நீ சுத்த போலியா? எங்க வீட்டுல வேலையே பெண்டு நிமிருது எனக்கு. ஆமா, இதுல வேற சும்மா இருக்க முடியாம நான் என்ன பண்ணிட்டேன், வாஷிங் மிஷின்ல போட்டா இந்த பேண்ட்டு ஷர்ட்டு நைட்டு பாவாடெல்லாம் அழுக்கு போக மாட்டேன்ட்டு ஒரு 2 பக்கெட் ஊற வச்சிட்டேன். கையில் கசக்கலான்ட்டு, நம்ம தான் பலசாலியாச்சு, ஸ்ட்ராங் பாடியாச்சு அப்படின்னு சொல்லி ஊற வச்சுட்டேன். முக்கி 1.5 பக்கெட் கசக்கிட்டேன். கையிலேயே கசக்கியும் காய போட்டுட்டேன். இன்னும் 6 பக்கெட் இருக்கு. இடுப்புலி எடுத்துக்கிச்சு. அதனால என்ன பண்ண, எங்க அம்மா கசக்கும் போதே சொன்னாங்க, உனக்கு உடம்பு சரியில்லை, மூச்சு வாங்குற ப்ராப்ளம் இருக்கு, வீசிங் ப்ராப்ளம், அதனால வேணாம், வாஷிங் மிஷின்ல போடுமா, சொன்னா கேளுமா, ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அம்மா போவோமா, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் நான், அதெல்லாம் கசக்குவேன். அதுல இல்லாத கையில கசக்குன எக்ஸசைஸ் அப்படின்னு வீரவாசனம் எல்லாம் பேசினா இடுப்புல எடுத்துக்கிச்சு. எங்க அம்மாவுக்கு தெரியாம சைலண்டா ஏச்சி அப்படின்னு ஸ்டைலா வந்து இங்க வந்து சோஃபால வந்து அப்படின்னு உட்காந்துட்டேன். எதுக்கு இந்த வேண்டாத விளம்பரம்? உனக்கு தேவையா? அவங்க சொல்லும் போதே கேட்க வேண்டியது தானே. அதான் சொல்றது, பட்டாதான் தெரியுமா, சுட்டாதான் தெரியுமான்னு அன்று அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்களா. சுட்டாதான் தெரியுது எனக்கு. இப்போ இடுப்பு வலிக்குது, மூச்சு லைட்டா வாங்குது. இதுக்கு என்ன பண்ணணும், டேப்லெட் போடணும். வாஷிங் மிஷின்ல சரியா அழுக்கு போக மாட்டேங்குதுங்க. எனக்கு அழுக்கு போகணும்னா அந்த துணியை மடிச்சு வைக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கிறது இல்லை. மறுபடியும் ஒரு வாட்டி எடுத்து நான் கையில கசக்கி போட்டாதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கும். இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, அது ஒரு மாதிரி எனக்கு அருவறுப்பாவே இருக்கும். எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து கிளீனா இருக்கணும் எனக்கு. ஓகே இன்னைக்கு இந்த அளப்புற தான் எந்த. ஓகே, எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதே மாதிரி ஒரு 2-3 வீடியோவில் நான் சொல்லலைன்னாக்கா மறந்துட்டேன், சாரி, மன்னிச்சுக்கோங்க. சொல்ல, அதனால தான் இன்னைக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலையிலையும் இவ்வளோ இடுப்பு வலியிலையும் வச்சிருக்கேன். பார்த்து இதெல்லாம் செஞ்சு விடுங்க. ஓகே, பாய், ஹாப்பி சண்டே. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஊர் சுத்துங்க. நான் மறுபடியும் போய் 6 பக்கெட் துணியை போய் உட்காந்து தேயோன்னு தேய்க்கிறேன். வலிக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எடுத்தது முடிச்சிடணும். ஓகேவா? கரெக்டு தானே? பாய், பத்திரம்.